அம்மா சொல்லுங்க. பக்கத்து வீட்டு பெரியவர் வர சொன்னாராம்மா. அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போகுது. எதுக்கு வர சொன்னார், ஏது ஒரு நாள் சொன்னான்னு தெரியல. அதான் அவங்க 2 பேர்த்துக்குள்ள எப்பவும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அது இப்போ வயசாகிட்டு எல்லாருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனை வருதுன்னா ஆ இது எப்படிங்கன்னா, அவங்க அப்படி போகிறாங்க, இவங்க அப்படி போகிறாங்க, ம் நம்மளால் போக முடியல ம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு காலத்தில் போயிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்படி போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வயசான அவங்க அடக்கித்தான் இருக்கணும். இல்லை, அவங்க பசங்க வந்திருந்தா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆ பொங்கலுக்கு வரல. அல்லின்னு அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதனால நீங்கள்லாம் போகிறீங்க, ஆ அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, நான் எங்கேயும் போக முடியல அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ளே வாக்குவாதம் வந்தது. அதை என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க நேற்று. ஆ அப்புறம் நான் இருந்துட்டு எனக்கு வேலை பிஸியாக இருக்கிறேங்க, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் பார்க்காம விட்டேன். சரி. அப்புறம் அதனால இப்போ கூப்பிட்டுருக்குறாங்க. உட்காந்துட்டு சும்மா இருக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. சும்மா எதையா உட்காந்துருக்காம ஊரில் இருக்கிற போகிற வம்பளுத்துட்டு இருக்கணும். இப்போ பழசையெல்லாம் நினச்சிட்டு ஆ நான் காடு வச்சுருந்தேன், தோட்டம் வச்சுருந்தேன், அதை சம்பாரித்து இதை சம்பாரித்து அத்தனை நகை போட்டிருந்தேன், எல்லாம் விட்டு போட்டேன் அப்படின்னு 2 பேரும் பிரச்சனை. அண்ணன் தம்பிக்கு கொடுத்துட்டேன், அக்கா தங்கச்சிக்கு எல்லாம் கொடுத்தேன்ற சொத்தே போச்சு அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ளே பிரச்சனை. சரி. நான் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டேன், உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டேன். 2 பேரும் ரகலையாகவே இருந்தது. போன வாரத்துலேருந்து இப்படியே ரகலை கட்டிகிட்டு இருந்தாங்க. சரி. அப்புறம் இது வந்து பழசையெல்லாம் நினைக்கக்கூடாது. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன். பழசையெல்லாம் நினைக்காதீங்க, இந்த பொங்கல்லேருந்து புதுசாக நினைங்க. இந்த தை மாதத்துலேருந்து புதுசாக நினச்சி புதுசாக சந்தோஷப்படுங்க. இருக்கிறதுன்னு கொஞ்ச நாள் எதுக்காக சண்டை கட்டிகிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்க பாருங்க அப்படின்னு. நீங்கள்லாம் இங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, இவர் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாருன்னா அப்புறம் அந்த ஐயன் வண்டி ஓட்டிகிட்டு போக மாட்டார். பையன் வந்தால் காரு எடுத்துகிட்டு வந்தால் கூட்டிகிட்டு போவாங்களாட்டு இருக்குது. இப்போ எல்லாரும் போகிறாங்கன்னு இது பண்ணுறாங்க. பழசையெல்லாம் நினச்சி எதுக்கு பேசணும், இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறத நினைக்கணுமல்ல. நாங்களா வேணான்னு சொல்லிட்டு நான் சம்பாரிச்சது அத்தனை இருந்தது, அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் அப்படின்னு. இது அவங்க அப்படி போகிறாங்க, அவங்க எங்கள் அண்ணன் பையன் அப்படி போகிறா, தம்பி பையன் இப்படி போகிறா அப்படின்ட்டு எதுக்கு எசிலி போடணும் அந்த ஐயன்? என்ன மாதிரி இருந்துட்டு போகுதுன்னு சொல்ல வேண்டியதானே. நான் அப்படித்தான் சொன்னேன். நாங்களே எத்தனையோ விட்டுட்டு தான் போனால் போகுதுன்னு விட்டுட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அது அப்படி இல்லை. இந்த காலத்தில் ஒன்றும் இல்லைன்னா யார் மதிப்பாங்கோ? மதிச்சா மதிக்கிறாங்கோ. நான் தான் சொன்னேன், மதிச்சா மதிக்கிறாங்கோ, மதிக்கிறீங்கன்னா போகிறாங்கோ. யாரோ பேசினாலும் பிரியப்பட்டு வேறு சொந்தக்காரர் பேசுகிறாங்க, ஒருக்கா பேசலை, பேசுனாங்க, பேசாட்டி நாம் கவலைப்படக்கூடாது. அவங்க பாட்டில் இருக்கட்டு, நல்லா எங்கேயோ இருக்கட்டு அப்படின்னு நிம்மதியாக நம்ம இருந்துக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல என்றைக்குமே நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம ஒரு தொழிலை செய்யலாம். ஏதோ ஒரு பண்ணுறீங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏதோ நல்லா இருக்க பாருங்கள். சும்மா சண்டை கட்டிகிட்டு இருக்காதீங்க. வெங்காயம் மிளகாய் வியாபாரம் தானே பண்ணிகிட்ருக்காங்க, அதை பண்ணிகிட்ருங்க. எதுக்கு மன கஷ்டப்பாடா, வேலை பாருங்க அப்படின்ட்டு வந்தேன். இதுதான். வெங்காயம் மிளகாய் வியாபாரம் ஒழுங்காக பண்ண முடியல. இப்போ வயசான பண்ணுறாங்க, இருந்தாலும் எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க, நாங்கள் போக முடியல. யார் வெங்காயம் எடுத்து சாத்தி போட்டு போக வேண்டியதான ஒரு ஆள் கேட்டு பசங்களுக்குன்னு எதுக்கு சம்பாரிச்சு வைக்கிறாங்க? இவங்க ஜாலியாக சுற்றிட்டு போக வேண்டியதான வயசான காலத்தில். எதுக்கு பசங்க பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு வைக்கணும்னு இருக்க வரையும் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு எங்கேயோ சுற்றிட்டு செலவு பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அது தெரியாமல் நாங்களாம் அப்படித்தான் இருக்கிறோம்ப்பா அப்படின்னு. அதையும் சொல்லிட்டு நாங்களாம் அப்படித்தான் இருக்கிறோம், எதுக்கு இதையும் நினச்சி கவலைப்பட்டு இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு வந்துட்டேன். போதுங்களா? அதனால் நம்ம அடுத்தவங்க பிரச்சனைக்கு நம்ம ஏன் போய் அதுதான் கேட்டேன். பிரச்சனைக்கே வந்து அது எனக்கு தலைவலியாக இருக்குன்னு தான் பண்ணிட்டு போய். அப்புறம் அதைத்தான் நானும் சொன்னேன், எங்கள் வீட்டில் நேரம் சண்டையாக தான் இருக்கலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் இருக்கிறது நல்லா இருக்கிறதா அப்பப்போ சரி பண்ணிட்டு போயிட்டே இருங்கோ, எல்லாம் நல்லா இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பக்கத்தில் இருக்கிறோம், ஒன்றும் கூப்பிடுங்க அப்படின்ட்டு. மறுபடியும் ஏதோ பிரச்சனைனா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். கை கால் உடச்சி போகிறாங்களா? அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் போய் பேசிட்டு இருந்தாலும் சொல்லி போட்டு வந்த வயசான எனக்கு. சரிங்களா?